வெற்றிக்கு வேகம் தேவையில்லை, நிதானமே போதும். ஒரு முதிய விவசாயி தன் பேரப்பிள்ளைகளுடன் வயல்வெளியில் நடந்து சென்றபோது தற்செயலாக அவரது கையிலிருந்த பழங்காலத்துச் சாவிக்கொத்து அருகிலிருந்த சேறு நிறைந்த ஒரு குட்டையில் விழுந்துவிட்டது. அதைக் கண்ட பேரப்பிள்ளைகள் உடனே குட்டையில் இறங்கி போட்டி போட்டுக்கொண்டு சேற்றைத் தொழாவி தேடினர். அவர்கள் எவ்வளவு வேகமாக தேடினார்களோ அவ்வளவு அதிகமாக சேறு நீரைக் கலக்கி எதையுமே பார்க்க முடியாமல் செய்தது. அனைவரும் சோர்வடைந்து வெளியே வந்தபோது ஒரு பேரன் மட்டும் அமைதியாக குட்டையின் ஓரம் அமர்ந்து காத்திருந்தான். சில நிமிடங்கள் கழித்து கலங்கிய சேறு மெல்ல மெல்ல அடியில் சென்று தங்கியது. நீர் கண்ணாடி போல தெளிவானது. இப்போது குட்டையின் அடியில் கிடந்த அந்தச் சாவிக்கொத்து சூரிய ஒளியில் மின்னியது. சிறுவன் அதை எளிதாக எடுத்து தாத்தாவிடம் கொடுத்தான். பதற்றத்தோடு போராடுவதை விட மனம் அமைதியாகும் வரை காத்திருந்தால் தெளிவான தீர்வு கிடைக்கும் என்பதே இதன் பாடம்.